திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலைப்பகுதியில் தமிழக அரசு சார்பில் நடைபெறும் கோடை விழாவை ஏராளமான மக்கள் கண்டு ரசித்தனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜவ்வாது மலைப்பகுதிகளில் தற்போது 25ஆம் ஆண்டு கோடை விழா ஜவ்வாது மலைப்பகுதியில் உள்ள ஜமுனா மரத்தூர் பள்ளி வளாகம் அருகே தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த கோடை விழாவில் ஜவ்வாது மலை தொடரில் உள்ள 254 மலைவாழ் கிராமத்தைச் சேர்ந்த 20,000க்கும் மேற்பட்ட மக்கள் தற்போது இந்த கோடை விழாவை கண்டுகளித்து வருகின்றனர். தற்போது தமிழக அரசு சார்பில் இங்கு தோட்டக்கலைத்துறை சார்பிலும் நெடுஞ்சாலைத்துறை சார்பிலும் கால்நடை பராமரிப்புத்துறை மற்றும் வேளாண்மை துறை மற்றும் பட்டு வளர்ச்சித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் சார்பில் ஸ்டால்கள் அமைக்கப்பட்டு கண்காட்சிகள் அரங்கேற்றப்பட்டு வருகிறது. தற்போது தோட்டக்கலைத்துறை சார்பில் அழகிய வண்ண மலர்களால் தற்போது டால்பின் உள்ளிட்ட மலர் கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. பழ வகைகளை கொண்டு முயல் மற்றும் காய்கறிகளை கொண்டு நட்சத்திர ஆமைகள் உள்ளிட்ட அரங்குகள் தற்போது காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த மலர்கள் கண்காட்சியை ஏராளமான மலைவாழ் மக்கள் தற்போது கண்டுகளித்து வருகின்றனர். மேலும் நெடுஞ்சாலைத்துறை சார்பிலும் ஜவ்வாது மலை தொடரில் உள்ள வேளாண்மை துறை சார்பிலும் ஜவ்வாது மலையில் கிடைக்கும் பொருட்கள் கண்காட்சியை ஏராளமான பொதுமக்கள் தற்போது கண்டுகளித்து வருகின்றனர். தற்போது இந்த கோடை விழா இன்று மற்றும் நாளை வரை 2 நாட்களுக்கு தொடர்ந்து நடைபெற இருப்பதால் திருவண்ணாமலை மாவட்டம் மட்டுமின்றி வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் தற்போது இந்த கோடை விழாவை கண்டுகளித்து வருகின்றனர். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஜவ்வாது மலையிலிருந்து செய்தியாளர் பிரகாஷ்.